வணக்கம், வெல்கம் டு சாமி ஸ்போக்கன் இங்கிலீஷ். இன்றைக்கி நம்ம என்ன லெசன் தெரியுமா பார்க்க போகிறோம்? யூஸ்ஃபுல் 6 வேர்ப்ஸ், பயனுள்ள 6 வினைச்சொற்கள். நாம் இங்கிலீஷ் சரளமாக பேசணும்னு சொன்னாலும் சரி, அதே மாதிரி இலக்கண பிழை இல்லாமல் எழுதணும்னு சொன்னாலும் சரி, நம்ம நிறைய வேர்ப்ஸ் தெரிஞ்சு வச்சுக்கணும். அந்த வேர்ப்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுட்டோன்னா நிறைய வேர்ப்ஸையும் கற்றுக்கலாம், நல்லாவும் கற்றுக்கலாம். ஸோ இந்த வீடியோவில் ஒரு 6 வேர்ப்ஸ் நம்ம கற்றுக்கலாம். நம்பர் 1, டிஸ்ஓன். DASOWN. டிஸ்ஓன் என்ன அர்த்தம்? கைவிடு அல்லது மறுன்னு அர்த்தம். தமிழில் தலைமுழுகுன்னு சொல்லுவோமோ, அதை கூட இங்கிலீஷில் டிஸ்ஓன் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, லெட்ஸ் an எக்ஸாம்பிள். மறுபடியும் நீ தண்ணி அடிச்சேன்னா நான் உன்னை தலைமுழுகிடுவேன். இஃப் யூ ஹிட் த பாட்டில் அகெயின் I will disown you. If you hit the bottle again, I will disown you. நல்லா கவனிங்க, இந்த இடத்துல hit the bottle இது ஒரு மரபு தொடர், இடியம். என்ன அர்த்தம்? தண்ணி போடுறது அல்லது சரக்கு அடிக்கிறதுன்னு அர்த்தம். நம்பர் 2, startle. என்ன அர்த்தம்? யாரையாவது அதிர்ச்சி அடைய செய்யறது அல்லது திகைத்து போக செய்தல்னு அர்த்தம். லெட்ஸ் an எக்ஸாம்பிள். நான் உங்களை அதிர்ச்சி அடைய செய்ததுக்கு என்ன மன்னிச்சுக்கோங்க. ஐ எம் சாரி தட் ஐ ஸ்டார்டில்ட் யூ. ஐ எம் சாரி தட் ஐ ஸ்டார்டில்ட் யூ. நெக்ஸ்ட் வேர்ப் என்ன பார்க்க போறோம்? நம்பர் 3, மார்ட்கேஜ். மார்ட்கேஜ்னா அடகு வைக்கிறது. பெரும்பாலும் நாம எதை அடகு வைப்போம்? கோல்ட் ஜுவல்ஸை. ஆனால் மார்ட்கேஜ்னா சொத்து அல்லது நிலத்தை அடகு வச்சோன்னா அதை மார்ட்கேஜ்னு சொல்றோம். வேறஸ் நகைகள், ஜுவல்ஸ் இருக்கணும், அதை அடகு வைக்கிறத பான், PAWN, பான்னு சொல்றோம். சரி, இந்த அடகு வச்ச நகையை நம்ம திருப்புறதுன்னு சொல்லுவோம் பேங்க்ல போய். அதுக்கு ஒரு வேர்ப் இருக்கு, அதை நம்ம கத்துக்குவோம். ரிடீம் அப்படின்னா போய் திருப்புறதுன்னு அர்த்தம். சரி, இந்த மார்ட்கேஜுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். லோன் வாங்குறதுக்காக அவன் தன்னுடைய வீட்டை அடமானம் வச்சான். He mortgaged his house to get a bank loan. He mortgaged his house to get a bank loan. நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்? நம்பர் 4, ரிசென்ட். என்னது? ரிசென்ட்க்கு என்ன அர்த்தம்? ஆத்திரப்படுறது அல்லது வெறுப்பா இருக்கிறதுன்னு அர்த்தம். இன்னொரு வேர்டு கத்துக்குவோம், ஃபியூரியஸ். இந்த ஃபியூரியஸ்னா ரொம்ப கோபப்படுறது, கடும் கோபம். இப்போ தமிழில் கடும் கோபம்னு சொல்லுவோம்னோ, அதை தான் இங்கிலீஷில் ஃபியூரியஸ்ன்னு சொல்கிறோம். இப்போ ரிசென்ட் அப்படின்னா ஆத்திரம் அடையிறது அல்லது வெறுப்படையுதுன்னு அர்த்தம். லெட்ஸ் an எக்ஸாம்பிள். நான் இங்கே இருக்கிறது அவளுக்கு ஆத்திரமா இருக்கா? நான் இங்கே இருக்கிறது அவளுக்கு வெறுப்பா இருக்கா? Does she resent my being here? Does she resent my being here? நெக்ஸ்ட் பார்க்க போகிறோம். நம்பர் 5, ரெஃப்ரைன். REFREIN. ரெஃப்ரைன் என்ன அர்த்தம்? ஏதாவது ஒன்று செய்யாமல் இருக்கிறது, ஏதாவது விஷயத்தை செய்யாமல் இருக்கிறத ரெஃப்ரைன்னு சொல்கிறோம். லெட்ஸ் an எக்ஸாம்பிள். நிகழ்ச்சி நடக்கும்போது பேசுறத தவிர்த்துருங்க. ஸோ தவிர்த்து விடுங்கள் அப்படின்னு சொல்றதுக்கு ரெஃப்ரைன் அப்படிங்கிற வேர்பை நாம யூஸ் பண்ணிருக்கிறோம். ஸோ நிகழ்ச்சி நடக்கும்போது பேசாம இருங்க. ரெஃப்ரைன் from talking during the program. Refrain from talking during the program. ஸோ இந்த லெசனோட லாஸ்ட் லெக்குக்கு வந்துட்டோம். என்ன வேர்பு கற்றுக்க போகிறோம்? ஃபெயின். FEIGN. ஃபெயின். ஃபெயின்னா என்ன அர்த்தம்? ஒரு உணர்ச்சி இல்லை நம்மள்கிட்ட, ஒரு குறிப்பிட்ட உணர்ச்சியோட நம்ம இருக்கிற மாதிரி பாசாங்கு பண்ணுறது. அது என்னென்ன உணர்ச்சிகளாக இருக்கலாம்? பசியாக இருக்கலாம், களைப்பாக இருக்கலாம், அல்லது தூக்கமாக இருக்கலாம். ஸோ ஒரு குறிப்பிட்ட உணர்ச்சி இருக்கிற மாதிரி பாசாங்கு பண்ணுறத நம்ம என்ன சொல்கிறோம்? ஃபெயின்னு சொல்கிறோம். லெட்ஸ் an எக்ஸாம்பிள். அவ தூங்கின மாதிரி நடிச்சா. She feigned to be asleep. She feigned to be asleep. My dear viewers, பயனுள்ள 6 வினைச்சொற்கள், யூஸ்ஃபுல் 6 வேர்ப்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நாங்கள் நம்புகிறோம். மீண்டும் அடுத்த பாடத்தை சந்திப்போம். தேங்க்யூ.